தனுசு ராசிக்காரர்கள் திருக்கொல்லிக்காடு அங்கே விபூதி குங்குமம் எடுத்துக்கொண்டு வருவது விசேஷம். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுமன் வழிபாடு, தினமும் அனுமன் சாலிசா. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். கோயிலுக்கு போகிறதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது. தாயார் வழி, தந்தையார் வழி தேக ஆரோக்கியம், இரத்த பந்த உறவுகளுடன் தேக ஆரோக்கியம், அவர்களுடன் வாக்குவாதங்கள் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். தொலை தூரத்தில் நல்ல செய்திகளுக்கு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். பூர்வீக கோயில்களுக்கு உங்களால் முடிந்த திருப்பணிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம், கோதுமை மாவு வெல்லம், கோதுமை சப்பாத்தி வெல்லம் கொடுக்க 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 தெய்வ தரிசனமும் தெய்வ ஆசீர்வாதமும் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகளில் இந்த 12 ராசிகளில் தனுசு முக்கியமாக காணப்படுகிறது. அற்புதமான அமைப்பு. ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை தேகாரக்கத்தில் கண்டிப்பாக விடுபடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், மன நிம்மதியை பெறுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்குவது, குடும்பத்தில் நகை ஆடை ஆபரணங்கள் இன்டீரியர் செய்வது, வீடு கட்டுவது, தொழில் அதிபர்கள் ஆவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, கூட்டு தொழில் தொடங்குவது, அதில் சந்தோஷம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த பல விதமான சிக்கல்கள் கஷ்டங்கள் தீர்வது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதெல்லாம் காணப்படும். கண்டிப்பாக இடது பக்க தேகாரக்கும் இதே பகுதிக்கு ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருந்தாலும் வாய்க்கட்டுப்பாடு இல்லாதவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த இனிப்பு அந்த இனிப்பு, அமாவாசை இனிப்பு, பௌர்ணமி இனிப்பு எல்லாம் சொல்லி சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வதும், இனிப்பு பக்கத்திலே போகாமல் இருப்பது மிக மிக நன்மை என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுபபரியங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் தனுசு வருவது ஆச்சரியத்தக்க அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு சனிதான் அதிபதி, கும்பத்திற்கும் சனிதான் அதிபதி. ஸோ முதல் கடவுளே உடற்பயிற்சி தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சனியெல்லாம் விலகிவிட்டாலும் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட உபத்திரம், லோ பிபி சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கோளார் பதிகத்தை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். மாதத்தில் ஒரு நாளாவது சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேக பொருள்களை கொடுப்பது விசேஷம். பிள்ளையார்பட்டி சென்று விட்டு வருவதும், அபிஷேகம் செய்வதும், அபிஷேக விபூதி குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வருவதும், பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றிவிட்டு வீட்டிலிருந்து இறங்குவது விசேஷத்தை தரும். எல்லாமே அற்புதத்தை தரும். எல்லாமே நல்லது நடக்கும். இந்த பரப வருடத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லது, பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் என்பது ஒரு 20%, 80% பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அதை வார்த்தைகளால் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த 20% வார்த்தை தான். வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, சபிப்பது, கோபப்படுவது, திட்டுவது, இது மட்டும் கூடாது. ஃபோனில் பேசுகிறச்ச யார் எது சொன்னாலும் அவங்கள பற்றி எனக்கு தெரியுமே, அவங்க அப்படிதான்னு அந்த ஜிங்சக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. ஐயா சாமி எனக்கே வாக்குஸ்தானம் சரியில்லை, என்னை விட்டு விலகி ஓடுவது நன்மை தரும். யாரை பற்றியாவது புறம் கூறினீர்களோ அப்படியே ரெக்கார்டு பண்ணி அவங்கக்கிட்ட காட்டிடுவாங்க. ஸோ நல்ல விஷயம்லாம் சங்கு ஊத வேண்டியது தான். அற்புதமாக அமைதியாக இருந்துக்குங்க. ஏன்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசியில் என்னை பொறுத்த வரைக்கும் பராப வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் காணப்படுகிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சனிதான் அதிபதி. பெரிய பரிகாரம் என்ன? உடற்பயிற்சி தான். அது நடக்கும் இது நடக்கும், அடிவயிறு சரியாக பார்த்துக்கணும். தினமும் கழிவுகள் சரி போகவில்லை என்றால் கும்பம் தான் இல்லாமல் தன்னுடைய நினைவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேதலிக்கும். முதுகு தண்டுவிடத்துக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக கடன் அமைப்பில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிக வட்டிக்கு வாங்கி வட்டி அடைக்கிறேன் என்று சொல்லி வட்டி அதிகமாக்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. மற்றபடி கும்பத்துக்கு ஏ கிளாஸ் அமைப்பு எதில் தொழில் கிடைக்கிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இல்லை, இது இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள்
விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு வருவீங்க. ஸ்டேட்டஸ் அதிகமாகும். ஒரு தொழில் பண்ணுறவங்க 2 தொழில் பண்ணுவாங்க. தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் ஜூன் மாதத்திலிருந்து குரு பார்வைக்குள்ளாக சனி வருகிறதுனால் உங்கள் வார்த்தைக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருப்பார்கள். அதே போல் பழைய சத்ருக்கள் மற்றவர்களிடத்தில் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களாக இருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக தீரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். எதிர்பார்க்காத அற்புதம் காணப்படும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். அதே போல் அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு கட்டல 2 வீடு 2 பெட்ரூமில் இருக்கிற 3 பெட்ரூமுக்கு போகிறது, 3 பெட்ரூமில் இருக்கிறவங்க 5 பெட்ரூமுக்கு போகிறது, தனி வீடு கட்டுறது, பென்ட் ஹவுஸ்க்கு போகிறது, வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். மன அழுத்தம் இருந்துக்கினே இருக்கும். நரசிம்மர் கவசத்தை கேட்கணும். திருநள்ளாறு போயிட்டு வரணும். திருநள்ளாறில் போயிட்டு பிரசாதமான விபூதி குங்குமத்தை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக வர வேண்டும். சனியுடைய ராசியிலே பிறந்திருக்கீங்க. சனி கோயில் விபூதி குங்குமம் ஆகாது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வரும். அற்புதமான காலகட்டம். கோளர் பதிகத்தை சொல்லணும். ஏன் சொல்லணும்? நம்மளுடைய ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் ராகு கேதுவுடைய தோஷங்கள் எந்த பாதிப்பும் மன வருத்தத்தில் ஏற்படக்கூடாது என்பதனால் திருஞான சம்பந்தர் அருளிய வேயிறு தோளில் என்று ஆரம்பிக்கக்கூடிய கோளர் பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ எல்லா விதமான சங்கடத்தையும் துவம்சம் செய்யும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக மறைமுக எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். அவரே உஸ்பேத்தாதிரி. மீன ராசிக்காரர்கள், குரு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஜன்ம சனியில் இருக்கிறீர்கள். பழனி முருகரிடத்தில் சென்று ராஜ அலங்காரம் தரிசனம் செய்வதும், விபூதியை வாங்கி கொண்டு வந்து தினமும் நல்ல விபூதியுடன் கலந்து வைத்துக் கொள்வதும், பழனி முருகருடைய ராஜ அலங்காரத்துக்கு தினமும் தீபம் ஏற்றுவதும், வேலைக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சி இது வரப்போகிறது. இந்த பரப வருடத்தில் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்து கொண்டால் அதிர்ஷ்டம் ஏற்படும். வயிறு, முதுகு, கால், பாதம், நகங்கள், கழிவுப்பாதை தான் சிறிய உபத்திரங்கள் பெரிதாகலாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. நிறைய நல்ல காரியங்கள் நடைபெறும். ஏற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதிகமாக 7.5 சனியில் சுபவிரயங்கள், வீடு, நலம், ஆடை ஆபரணங்கள், நகை நட்டுக்கள், வைரங்கள், நவரத்தினங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். இவ்வளோ வாங்குறீங்கன்னா எப்படி வரும்? அப்போ பணம் வரும். ஸோ இதெல்லாம் சந்தோஷமாக வரும். சும்மா வண்டி வாகனத்தில் வித்தை காட்டுறது, வீலிங் பண்ணுறது, சின்ன வயசு பசங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வீலிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வீலிங்கில் தான் உட்காந்துருப்பீங்க. அதனால் யாரும் காப்பாற்ற முடியாது. அதே போல் கூடா நட்பால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வாடா வாடா போய் அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னை வந்து திட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு ரவுடிஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் ரெகுலர் குற்றவாளி ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருங்க, ஜாலியாக இருங்க. நல்லது நிறைய நடக்கும். மகான்களை பிடிச்சிக்கங்க. நம்மளிடத்தில் வாழ்ந்த மறைந்த மகான்களை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கோளார் பதிகத்தை சொல்வது ரொம்ப அற்புதத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். விஷ ஜந்துக்கள், வளர்ப்பு பிராணிகள், இவங்ககிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என் வளர்ப்பு பிராணி தான் சொல்லிட்டு தலையில் கொட்டிங்கன்னா அது எங்கே கிடைக்கும்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கு. தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். காலையில் 7 மணிக்குள்ளாக, 6லேருந்து 7 மணிக்குள்ளாக கண்டிப்பாக குளித்து விட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த பரப வருடத்தில் பலவிதமான ஆச்சரியங்களையும் வெற்றிகளையும் பெறுவார்கள். அரசியலில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். சினிமா துறையில் வெற்றிகளை பெறுவார்கள். அரசு துறை, அரசு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்பதில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசி மீன.